அவங்க சட்டமன்றத்துக்குள்ளேயே சபாநாயகர் நாற்காலியிலேயே இப்ப ரங்கநாதனும் அன்பழகனும் போட்டி போட்டு உட்கார்ந்து சட்டமன்றத்தை கேலி கூத்தாக்குனாங்க. எடப்பாடியார் முதலமைச்சரா இருக்கும்போது 2 பேரும் சபாநாயகர் நாற்காலியில உட்கார்ந்தாங்க. வேதனைப்பட்டார் தனபால். அன்றைக்கு இருந்த சபாநாயகர் தனபால் வேதனைப்பட்டார். ஒரு சட்டமன்றத்தை, ஒரு மாண்புமிக்க இந்த சபையை இந்த அளவுக்கு கேவலப்படுத்துகிறீர்களே, இது நியாயமான்னு கேட்டார். அந்த அளவுக்கு சட்டமன்றத்தில் அவ்வளவு அராஜகங்களை செஞ்சவங்க திமுக. அது ஒரு வன்முறை கட்சி. தலைவன் எவ்வழியோ தொண்டன் அவ்வழி. 89 அவங்க சேலையை பிடிச்சி இழுத்து அவங்கள மானபங்கப்படுத்தி, அவங்கள அவமானப்படுத்தி, கேவலப்படுத்தி, முடியெல்லாம் பிரிச்சு தலைவரி கோலமா ஒரு துரியோதன சபையில, துர்ச்சாதன சபையில ஒரு பாஞ்சாலியின் துயில் உரிக்கப்பட்டது போல அவ்வளவு ஒரு அமக்களத்தை திமுக அன்னைக்கு சட்டமன்றத்தில் அரங்கேற்றிச்சு. நாடே பார்த்தது. அன்னைக்கு அம்மா வெளியே வரும்போது சொன்னாங்க, என்ன அவமானப்படுத்தி மானபங்கப்படுத்திட்டாங்க, ஒரு பெண் என்றும் பாராம நான் முதலமைச்சராகத்தான் இந்த சபைக்குள் வருவேன்னு சொன்னாங்க. செய்து காட்டினாங்க. ஆக திமுக திருந்தாது. வன்முறையும் திமுக என்பது ஒட்டி பிறந்தது. பிரிக்கவே முடியாதது என்னவோ திமுகவும் வன்முறையும். திருந்தவே மாட்டாங்க. திருந்த மாட்டாங்க சார். அவங்க திருந்த மாட்டாங்க. அவங்களுடைய ஜீன் அது, அவங்க டிஎன்ஏ. அவங்க திருந்தவே மாட்டாங்க.